சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம். உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆட்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள். ஒரு சாங் நமக்கு லைஃப் டைம் சாங். அதுக்கு முன்னாடி சோலை கோயிலில் பாடியிருக்கேன், அப்புறம் திருட்டுராஜாக்கள்ல பாடியிருக்கோம். எல்லாம் இருக்கு. பட் அந்த பாட்டில் ஒன்றும் பெருசாக மனசில் நிற்கிற மாதிரி இல்லை. பட் இந்த பாட்டை தான் போடுறாங்க. நாடுன்னு தான் சொல்லுவார் விஜயகாந்த். நாடு சாப்பிடு நல்லா திம்பிங்களே, அந்த திம்பிங்களேன்னு சொல்லுவாருங்க. இந்த வார்த்தை எரிச்சலாக இருக்கும் யாருக்காவது கேட்டேன். நான் எப்பவுமே எம்ஆர் ராதாவுடைய பையன் சொல்லி வாய்ப்பு கேட்குறதுலாம். கமலஹாசன் வந்து எனக்கு நல்ல பாலிய ஸ்நேகிதர் தான். அவருக்கு எல்லாம் தெரியும் சார். அவரோட அதிகமாக சம்பளம் வாங்குறவங்களாம் இருக்காங்க. ஆனால் எல்லாம் கற்றுக்கிட்டாங்களா கேளுங்க. கமலஹாசன் ஒருத்தர் தான் எல்லாமே கற்றுக்கிட்டார். யூ மஸ்ட் ஒர்க் வித் மேன் லைக் வெற்றிமாறன். வெற்றிமாறன் மாதிரி ஒரு ஆள்கிட்ட ஒர்க் பண்ணணும் சார். ஒரு டைரக்டர் ஹேண்ட்லிங் இந்த டப்பிங் இருக்குது பாருங்கள், எக்ஸலண்ட். எங்கள் அப்பா மாதிரி மாஸ்க் எல்லோரும் போடுறாங்க. அவர் எப்போ நியூ தாட்ஸில் இருப்பார் அவர். ஆனால் அவர்கிட்ட சொன்னேன், சார் எங்கள் அப்பாவை கூப்பிட்றீங்க கரெக்டு, பட் அதே நேரத்தில் ராதாரவி அப்புறமா கூப்பிடுங்க சார், விட்டுறாதீங்கன்னு சொல்லிட்டு. எங்கே வந்து சினிமாவை அதிகமாக காதலிக்கிறாங்க சார்? எந்த ஊரில்? மதுரை தான். அப்பவும் மதுரை, இப்பவும் மதுரை. புரட்சி தலைவரே தன் படங்களை ஆளை வச்சு போய் மதுரையில் பார்க்க வைப்பார். மதுரையில் ஃபஸ்ட்டு பார்த்து ரிசல்ட் தெரிஞ்சு போச்சுன்னா, ஒரு பேய்க்காக நான் அழுதவன ஒரே அப்போ நான் தான் இருக்கணும். ஒரு பேயை பார்த்து பயப்படுறத விட பேயை பார்த்து பாசம் வந்தது என்னால் தான். சத்யேந்திரனில் ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்தாங்க எனக்கு. அவங்களுக்கு தெரியாது நான் வந்திருக்கேன். அப்போ பாராட்டு வரேன் எதுவுமே கிடையாது. நல்லா பண்ணடா இந்த படத்தில் அப்படின்னு எதுவுமே கிடையாது சார். சொன்னதே இல்லை. சாவர வரைக்கும் நடிப்போன்ற ஒரு நம்பிக்கை இருக்குல்ல. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். நிறைய விஷயங்கள் பேசணும் அப்படின்றது தான். ஏன்னா உங்களுடைய பேட்டிகள்னு எடுத்துக்கிட்டால் பொதுவாக அரசியல் ரீதியாக இருக்கும், இல்லை சினிமாலே சில சர்ச்சையான சில விஷயங்கள், நடிகர் சங்கம் அந்த மாதிரி தான் இருக்குமே. ஸோ இந்த பேட்டி வந்து முழுக்க உங்களுடைய நடிப்பு, உங்களுடைய அந்த ட்ராவல் பற்றி பேசலான் இருக்கேன். எப்பயுமே யூடியூப்லேயும் சரி, ஸ்பாட்டிஃபை இந்த மாதிரியான நிறைய மியூசிக் இதெல்லாம் வந்தோன்னே ஒரு பாடல் வந்து இளையராஜா சார் பாட்டில் வந்து அந்த பாட்டு கேட்கும்போது உங்கள் ஞாபகம் பூவே செம்புவே அதான் வரும். எஸ், அது வந்து கண்டிப்பாக யாராலையுமே மறக்க முடியாத ஒரு அது வந்து ஜெயசுதாஸ் சார் தான் பாடினது. பட் ஜெயசுதாஸ் சார் வந்து அமெரிக்காவிலேருந்து கேம் பாம்பேயில் வந்து தான் நாங்கள் மாறினோம். நானும் வந்து யூஎஸ் போயிட்டு எங்கள் அக்கா பார்த்துட்டு வந்தேன். நான் வேறு ரூட்டு, அவர் வேறு ரூட். ஐ திங்க் இஸ் ஃப்ரம் நான் வந்து இதுலேருந்து வந்தேன், கலிஃபோர்னியாவில் நியூ ஆர்லியன்ஸ்லேருந்து வந்தேன். அவர் வேறு எங்கேருந்து வந்தார். 2 பேரும் ஆனால் ஒன்றா உட்கார வெயிட் பண்ணுறோம் ஃப்ளைட்டுக்கு, பாம்பே டு சென்னை. அப்போ தாசேட்டா பார்த்தோன்னா என்ன வணக்கம்னா, ஏன்னா எங்களுக்கு எங்கள் யூனியனுக்கெலாம் கலெக்ஷனுக்காக மியூசிக் ட்ரூப் செஞ்சு கொடுத்தாரு. ஸோ அதுக்காக அவர்கிட்ட போய் ஒரு மரியாதையாக என்ன வணக்கம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. உட்காருங்க தம்பி, ரவி என்னுடைய ஆல்பம்லாம் பார்த்து கேட்டிருக்கீங்களான்னு. பொதுவாக என் வண்டியில் போடுறது தான் எப்போயாவது அப்போ கேட்பேங்க. இனிமேல் என்னுடைய ஆல்பம்லாம் கேளுங்க. எல்லா ஆல்பத்துலேயும் பூவே செம்பூவே சாங் இல்லாமல் இல்லை, ஏன் வச்சுக்கோங்க. அப்படியே சார், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டா சார்? அது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. யார் பண்ண போகிறா, எப்படி பண்ண போகிறாங்கன்னே தெரியாது. கடைசியில் எனக்கு போட்டு காமிக்கிற அளவுக்கு கேட்டேன் நான். மொத்த 5 பாட்டுமே கேட்கல அவர். அதில் நல்ல பாட்டாக வரும் அந்த படத்தில். ஆனால் அந்த பூவே செம்பூவே தான் கேட்குறேன். அதுக்கு ஒரு சின்ன ஒரு கதை இருக்குது, அதுக்காக சொல்கிறேன். குத்தாலத்தில் நாங்கள் ஒரே ரத்தம் படம் நடிச்சுக்கிட்டு இருந்தோம். நானும் கார்த்திக் சார், யார் முத்துராம சார்லாம் பார்ட்னர். நான் நடிச்சிட்டு இருக்கும்போது அவர் அந்த ஹோட்டலில் சாயந்தரம் ரூமில் உட்காந்துருக்கும்போது அவர் சொன்னார், இந்த பாட்டை கேளுங்க பார்ட்னரை, 6 பாட்டு கேளுங்க. பார்ட்னர் தான் சொல்லுவார். பார்ட்னர் தான் என்ன சொல்லுவார். நான் அவரை பார்ட்னர் தான் கூப்பிடுவேன். நீங்கள் கேளுங்க இந்த பாட்டுங்களா. எல்லா பாட்டையும் கேட்டேன், அந்த பூவே செம்பூவே உள்பட. இந்த பூவே செம்பூவே பாட்டு இருக்குது பாருங்கள் பார்ட்னர், பெஸ்ட்டு சாங். இதில் எனக்கு கொடுங்கன்னு சொல்கிறேன், அவர் கொடுக்க மாட்டுறாரு. டைரக்டர் லெனின்னு, யார் பீம்சிங் சார் பையன், அவர் கொடுக்க மாட்டுறாரு. அது ஏதோ இன்னொரு ஹீரோஸ் 2 பேர் செய்கிறாங்களாம். அதில் நான் ஒருத்தன், இன்னொருத்தர் யாரோ செய்கிறாங்க. இந்த பாட்டு சூப்பர் பாட்டு.
கேட்டுட்டு போயிட்டோம். நான் கேட்டேன். கேட்டுட்டு போனோன்னு ஒரு 3-4 மாதம் கழித்து திடீர்னு லெனின் கூப்பிட்டாரு. என்னங்கண்ணான்னு கேட்டேன். சத்யா ஸ்டுடியோவில் ஷூட்டிங்கு, டேட்டு எப்போ தரணும், டேட்டு வாங்கினாங்க. சத்யா ஸ்டுடியோவில் எடுத்தோடனே சாங் தான். கூட நடிக்கிற ஆர்டிஸ்ட்டு கற்பகம், அவள் பேர் பிரியான்னு மலையாளத்தில் வச்சுருப்பாங்க. அவள் குழந்தைலேருந்து இங்கே வளர்ந்தவ என் வீட்டில். அவளுக்கு நான் தான் ஜோடி அப்படி சொல்லணும். ஏன்னா அவள் தான் பெரிய ஹீரோயின் ஆகிட்டான். சரின்னு நான் போய் போனால் இந்த பாட்டை போட்டாங்க, பூவே செம்பூவே பாட்டு. அதாவது அவர் சொன்னது அவருக்கு திருப்தியானது மேக்கப்பில் ஃபஸ்ட்டு. ஏன்னா அவர் சொல்லிட்டு போயிட்டார், இதில் இந்த ஹார்ஷ் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும். ஏன்னா இதில் ஒன் ஆஃப் த ஹீரோஸ் ஞாபகம் வச்சுருங்க. அவனை அப்படி ஆனால் ஒரே ரத்தன் டைமில் பார்த்தது கொண்டெல்லாம் மறந்துட்டேன். இப்போ பாட்டு கேட்டோடனே எனக்கு என்னடா இந்த பாட்டு நம்ம கேட்டிருக்கோமே சொல்லி அந்த அந்த ஷூட்டிங் ஆஃப் டே அன்றைக்கி ஒரு நாள் முடிஞ்சோடனே அடுத்த நாள் கார்த்திக் வந்துட்டார். அவருக்கு என்னென்னா இந்த பாட்டு யார் பாடுறான்னு பார்க்கணும். கேட்டிருப்பார், ராதா ரவின்னு சொல்லியிருப்பாங்க. அவர் வந்துட்டார். பாட்னர் கடைசியில் உங்களுக்கு ஜாக்பாட் அடிச்சிருச்சு பாட்னர் இந்த பாட்டு. ஆமாம், ஏன் நான் எங்கேயா பாடுறேன், படத்தில் எங்கே இருக்குது, எனக்கு சோலை கோயிலில் ஒரு சாங் இருந்தது. இந்த பாட்டு இவ்வளோ இன்னைக்கு டேட்டு வரைக்கும் ஹிட்டுன்றது நான் எதிர்பார்க்காத ஒன்று. அதில் நம்ம இருக்கிறோன்னு ஒரு சந்தோஷம். சொல்ல துடிக்குது மனசு படம் பேர். அதில் நான் பண்ணேன். அப்போ நானாக பிளான் பண்ணி தான் பண்ணேன். ஃபஸ்ட்டு எனக்கு பெரிய டான்ஸ்லாம் வராது, அது ஒன்று. ஆனால் ட்ரைனிங் பண்ணிகிட்டே வந்துடும். அச்சபிள்ளைலாம் பண்ணோம், டான்ஸ்லாம் பண்ணோம். அப்போ அவர்கிட்ட கேட்டேன், ஆனால் நான் இப்படி பண்ணலான்னு நினைக்கிறேன். நான் லெனின் இஸ் அன் எக்ஸலண்ட் டைரக்டர், அதில் பண்ணுங்க ரவி, உங்கள் எது கம்ஃபர்டபுளாக இருக்க பண்ணுங்கள். டான்ஸ் பூரா அந்த பொண்ணுக்கும் கற்பகத்துக்கும் அந்த பிரியாக்கும் ரவின்னு ஒருத்தன், அவனும் நானும் தான் முதல் படம்னு நுழைஞ்சதே. நாங்கள் 2 பேர் கன்னட படத்தில் போய் நடித்தோம். 2வது படமும் 2 பேர் நடித்தோம். அப்புறம் அவன் வந்து பெரிய டான்ஸர் ஆகிட்டான். ஈஸ் ஃப்ரம் நாகாலாண்டு, அந்த பக்கத்துலேருந்து தான், நேபாளோ எங்கேயோ. அவன் வந்து மாஸ்டர் தூக்கிட்டு வந்துட்டார், குழந்தையிலேருந்து தூக்கிட்டு வந்துட்டார், ஹீராலால் மாஸ்டர். அதனால் அவன் டான்ஸ் பிரமாதம் ஆடுவான். அவனும் அந்த கற்பகமும் ஆடினாங்க. நான் நின்று வெறும் பாடுறது தான். டில் டேட்டு ஹிட் படம். எந்த செக்ஷனாக இருந்தாலும் சரி, ஒரு பார்ட்டிக்கு போயிருக்கேன், இல்லை இதுக்கு போயிருக்கேன், எந்த ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கேன்னாலும் பூவே செம்பூவே போடுவாங்க. நான் வந்துட்டால் உடனே அந்த பாட்டு தான் போடுவாங்க. இப்போ கூட ரிசப்ஷனுக்கு போகும்போது ஏதாவது போகிறோம்ல சாயந்தரம், அந்த பாட்டை போட்டுருவாங்க. நான் உண்மையை எதிர்பார்க்கல. ஒரு சாங் நமக்கு லைஃப் டைம் சாங். அதுக்கு முன்னாடி சோலை கோயிலில் பாடியிருக்கேன், அப்புறம் திருட்டுராஜாக்களில் பாடியிருக்கோம், எல்லாம் இருக்குது. பட் அந்த பாட்டில் ஒன்றும் பெருசாக மனசில் நிற்கிற மாதிரி இல்லை. நல்ல சாங் வந்து சோலை கோயிலில் அது சொல்லலை. பட் இந்த பாட்டை தான் போடுறாங்க. அந்த பாட்டுக்கு அப்புறம் ஏன்னா ஒரு விஷயம் வந்து சினிமாவில் சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணி அது தொடர்ந்து பல விஷயங்கள், ஏன்னா உங்களுக்கு வந்து நெகட்டிவ் ஷேடு ஆப்ட் ஆகும்னு தெரிஞ்ச பிறகு நிறைய பேர் வந்து வில்லனாக தான் உங்களை கால் பண்ணிட்டுருந்தாங்க. அதே மாதிரி இந்த பாடல் வந்து ஹிட் ஆன பிறகு சரி இதே மாதிரி ஒரு பாட்டுக்கு நீங்கள் டான்ஸ் ஆடணும். நீங்கள் இதை சொல்கிறீங்களா, இந்த ஒன்லி டைரக்டர் அப்போ டிகே போஸ் ஒரு டைரக்டர் இருந்தார், திருக்கல்யாணம்னு படம் எடுத்தாங்க. அதில் கூட நான் ஸ்ரீவித்யாம்மா விரும்பக்கூடிய ஒரு வில்லன் தான் டாக்டர்ஸில். பட் ஸ்ரீகாந்த் தான் ஹீரோ அதில் அப்போ. பட்டு அமீர்ஜான் சார் மட்டும் என்னை ஆல் ஷேட்ஸில் ஒர்க் பண்ண வச்சார். பட் அதை பற்றி யாருமே பேசவே மாட்டுறாங்க. பிசாசுலேருந்து தான் இருக்க ஒழிய அதுக்கு முன்னாடிலேருந்து இருக்கிறதுன்றது கஷ்டமாக இருக்குது. நிறைய பேர் அதுக்கு முன்னாடி நான் நடித்தேன்னா அன்றைய கேட்டுருவாங்க போல இருக்க, பயமாக இருக்குது எனக்கு. மன்மதிலை சொன்னால் புரிய மாட்டேதுங்க. அதானே சார் உங்களோட ஃபஸ்ட்டு படம்? இல்லை தமிழில் ஃபஸ்ட்டு படம். அதுக்கு முன்னாடி 2 கன்னட படம் பண்ணியிருக்கேன், தமிழில் ஃபஸ்ட் படம். அது வந்து கமல் சாரே போய் பாலச்சந்திர போய் பாரு அப்படின்னு சொல்லி செஞ்ச படம். அதுக்கப்புறம் 8 வருஷம் கேப் எனக்கு. அப்புறம் தான் தண்ணீர் நடித்தேன். தண்ணீர் வந்து கோமல் சாமிநாதன் சாருடைய நாடகம். அதில் அந்த போலீஸ்மேன் செஞ்சேன் நான். எதனால் அந்த கேப் வந்துச்சு சார்? 8 வருஷம் 8 வருஷம் கேப்னா நான் செய்யும் போது அதே டெடிக்கேஷனோடு தான் செய்வேன். அண்டு எனக்கு வந்து கில்லர் இன்ஸ்டிங்க்ட் உண்டு. எதிராளியை விட நம்ம நல்லா செஞ்சு பேர் வாங்கணுன்ற ஒரு எண்ணம் உண்டு. அது ஏன் இந்த கேப்புன்றது. பட் நான் எம்எல்ஏ ஆகிட்டேன். அப்புறம் அதில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தேன். சினிமா வந்து எனக்கு பெரிய இஷ்யூவாக இல்லை. அப்புறம் தான் ஓஹியோலேருந்து எனக்கு ஒரு கடிதம் வந்து எங்கள் அக்கா அனுப்பிச்சிது அமெரிக்காவிலேருந்து. ஓஹியோவில் ட்ரெஸ்பாஸ் அவென்யூ அவர் பேர் மிஸ்டர் ராவ். அவர் வந்து லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும் அண்ட் ஒரு டிகிரி இருக்கணும்.
இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் என்கிட்ட இருந்தது. எங்கள் அப்பாவே எம்ஆர் ராதா பெரிய நடிகர். ஸோ நீ எழுதி போடுற இந்த வேலைக்குன்னு சொல்லி அங்கே எழுதி போட்டாங்க. என்ன வேலை சார் அது? இட் இஸ் அ ப்ரொடியூசர். ஓகே ஓகே. நீங்கள் வந்து இங்கே பண்ணுங்க படம்னு சொல்லி எனக்கு ஓகே பண்ணார். என்னென்னா அந்த ஓகே இம்மீடியட்டாக பண்ணியிருந்தாருன்னு ஒரு வேளை போயிருப்பேன். லா காலேஜ்லேருந்து நேராக போயிருப்பேன். அவர் இந்தியராச்சே முள்ளமாக லீஷராக 6 மாதம் கழிச்சு அனுப்பிச்சார் லெட்டரை. 6 மாதம் கழிச்சு அனுப்பும் போதெல்லாம் நான்லாம் உயிர் உள்ள ஒரு உஷா ரிலீஸ் ஆகி போயிட்டேன். அப்போ இந்த லைனாக அதுவான்னு கேட்கும்போது இதுதான் வேணும். நடிப்பு தான் நமக்கு. இப்போ வரைக்கும் நான் சொல்கிறேன். ஏன் நான் அப்ரிஷியேட் பண்ணுவேன்னா, கமலஹாசன் வந்து எனக்கு நல்ல பாலிய ஸ்நேகிதர் தான். அவரை நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவேன். என்னென்னா அவருக்கு எல்லாம் தெரியும் சார். இப்போ கூட இவென்ட் டு லண்டன் டு லேர்ன் சம்திங். அது மாதிரி ஒரு மனிதன். எல்லோரும் சம்பாதிக்கலாம். அவர் லெவலில் அவரோட அதிகமாக சம்பளம் வாங்குறவங்களாம் இருக்காங்க. ஆனால் எல்லாம் கற்றுக்கிட்டாங்களா கேளுங்க, சான்ஸே கிடையாது. ஆனால் கமலஹாசன் ஒருத்தர் தான் எல்லாமே கற்றுக்கிட்டார். சினிமாவே கற்றுக்கிட்டார். அவருக்கு தெரியும். நீங்கள் ஒன்றும் இல்லை, அவருடைய படங்கள் ஒரு 3-4 படம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் தெரியும். என்னடா மேக்கப்பு போடல, ஒன்றும் போடல, எப்படின்னா அதில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். கண்ணுக்கு படாமல் பண்ணியிருப்பார். அதுதான் இது. எப்படின்னா சாபு சீரியல் இருக்கார்ல ஆர்ட் டைரக்டர், லேசா படத்தில் நாங்கள் குன்னூரில் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ நான் சொல்கிறேன், இந்த லேசாவில் இங்கே ஷூட்டிங் எடுக்கிறோம் குன்னூரில் உங்களுக்கு ஒர்க்கே இல்லையே சிறில், நீ என்ன ஒர்க் பண்ணுவ? எதுக்கு ஆர்ட் டைரக்டர் நீ வர மெயினாக? நீ வந்து எதுக்கு உட்கார்ற? மற்ற எல்லா கம்பெனிலையுமே அப்படி தான் ஆர்ட் டைரக்டர் வந்து உட்காருவாங்க. எதுக்கு ஆர்ட் டைரக்டர் வேணும்னு கேட்டதுக்கு அவன் சொன்னார், இப்போ நான் இதில் பண்ணியிருக்கேனே, தூணுக்கு ஃப்ளவர் வேஸ் வச்சு பண்ணியிருக்கேன், அது உங்களுக்கு தெரிஞ்சுதான்னு கேட்டார். அப்போ தான் நான் கவனிக்கிறேன், அந்த தூண் இருக்குல்ல, ஒவ்வொரு எல்லாத்துலேயும் ஒரு ஃப்ளவர் வேஸ் இருக்குது. இதெல்லாம் எங்கள் வேலை தான். கண்ணுக்கு தெரியாமல் செய்யும் வேலைகள் தான் ஆர்ட் டைரக்டர். இப்போ அந்த செட்டு ஒன்று போட்டிருந்தாங்க எங்களுக்கு. நாங்கள் அந்த ஊரை விட்டு கொஞ்சம் தள்ளி போடுற மாதிரி ஒரு செட்டு, அது பியூட்டிஃபுல்லாக இருந்தது, அது இல்லைன்னு சொல்லலை. பட் அது வந்து நமக்கே தெரிஞ்சது அது செட்டுன்னு. சினிமாக்காரன் நமக்கு தெரியுமே. ஆனால் இந்த குன்னூரில் வச்சது எனக்கு தெரிலங்க. அப்போ நான் ஒத்துக்கிட்டு ஃபஸ்ட் கிளாஸ் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தையா, அதுக்கு உதாரணம் உடனே கிடச்சிது அந்த தூரில். அதனால் ஐ ரியலி அப்ரிஷியேட் தட். அந்த லேசா த்ரிஷா கூட அதான் ஃபஸ்ட்டு படம். த்ரிஷா வந்து ஓவர் நைட்டில் சேஞ்ச். அது ஆக்சுவலாக 1 நைட்டில் சேஞ்ச். இது நீலிமாவும் யாரோ இன்னொரு பேர் இருக்குது, அந்த பொண்ணு பேர் நீலிமாவோ, ஷீஸ் ஃப்ரம் பாம்பே. அவள் முன்னாடி வந்து அவள் தான் ஹீரோயின். பிரியதர்ஷன் சொன்னார், நான் சொல்லலை. சரி, அவர் இல்லைன்னு சரி, அந்த ஒரு 6-7 பொண்ணுங்களில் த்ரிஷா நல்லா இருக்கா, த்ரிஷாவை ஹீரோயினாக போட்டிருக்கான்னு சொல்லிட்டார். ஏன்னா இந்த பொண்ணு வரல, லேட். ஓகே. அதாவது இது எப்படின்னா சுதாகரை பற்றி சொல்லுவாங்க. யாரோ இன்னொருத்தர் வந்து பைக்கில் வந்து போய் பாரதி ராஜா கிட்ட செலக்ட் ஆகிட்டாராம். கிழக்கே போகிற ரயில் தானே அவர் நடித்தார் ஃபஸ்ட்டு படம் சுதாகர். ஆமாம், பாரதி ராஜா சாரோட தான் அந்த படத்தில். இன்னொருத்தர் நடித்தார், இன்னொருத்தர் தான் ஹீரோக்கு செலக்டடு. அவர் ஃபில்ம் இன்ஸ்டியூட், இவனும் சுதாகரும் ஃபில்ம் இன்ஸ்டியூட் தான். சுதா, நீ இப்படி போகும்போது பாம்புக்குரோவில் என்னை இறக்கி விட்டு போயிடுறா, ஏன்னா டைரக்டர் பாரதி ராஜா இருக்கார், அவரை போய் பார்க்கணும் அடுத்த நாள். இவன் தான் செலக்டடு. சரி, நீ அவ்வளோ தூரம் போகிறே, நான் கூட பாரதி ராஜா விட்டு பார்த்துக்கிறேன்ட்டேன். பாரதி ராஜா கிரேஸ் அப்போ. ஸோ சுதாகர் வந்து பார்த்தான் பாருங்க, கூட சுதாகரை ஃபிக்ஸ் பண்ணிட்டார், இவனை விட்டார். அது அப்படி தாங்க சினிமா டக்குன்னு மாறும். சில டைம் எழுதப்படுற விதியிலேருந்து யாருமே தப்பிக்க முடியாது. லக்குன்ற ஒரு ஃபேக்டர் இருக்குல்ல. லக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்க்கு அது இஷ்டம் வரும், அது இஷ்டம் போயிடும், அதான் அதிர்ஷ்டம். அது வந்து ஆரம்பிக்கிறதுக்கு அதிர்ஷ்டம். நீங்கள் அதை நம்புறீங்களா சார், அந்த லக்குன்ற? நான் நம்புகிறேங்க. நான் எம்ஆர்த பையங்க. 8 வருஷம் நீங்கள் கேட்டிங்களா கேப்பு, அதுதான் அதிர்ஷ்டம். 8 வருஷமும் இதே கஷ்டப்பட்டு தான் செஞ்சேன். தரையில் வாடு மீன்கள் பண்ணியிருக்கேன், சின்னஞ்சிறு கிளியை பண்ணியிருக்கேன், பெரிய படங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாம் நல்லா பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் 8 வருஷம் கழிச்சு தண்ணீர் வந்து சில பேருக்கு ஓவர் நைட்டில் தூக்குதில்ல, அது மாதிரிலாம் இல்லைங்க. அது லக்கு இருக்கணும். எனக்கு அந்த லக்கு இல்லை, அதை ஒத்துக்கிறேன். ஆனால் சுதாகருக்கு லக்கு இருந்தது. அவன் போய் பார்த்தான் பாரதி ராஜா. அவனுக்கு மெனக்கிட்டு போல, யாரோ உனக்கு கூட பைக் வேணும்னு கேட்டவருக்காக கூட போனான். இவரை பார்த்துட்டு இவரை ஃபிக்ஸ் பண்ணிட்டார் பாரதி ராஜா சார். அது மாதிரி தானே பாண்டியன்.
மதுரையில் இங்கே ரோடை கிராஸ் பண்ணும்போது ஏதோ ஒன்று வளையல் கடையா என்னன்னு வளையல் கடை வச்சுருந்தாங்க பாண்டியன். பார்த்துவிட்டு பாண்டியனை ஃபிக்ஸ் பண்ணிட்டார். மண்வாசனையில் ஃபஸ்ட்டு படம் அவருக்கு. அவனுக்கு நடிப்பை பற்றி தெரியாது, 0. பட் எல்லாம் தெரிஞ்சவர் பாரதி ராஜா. ஸோ எந்த பக்கம் எடுக்கிறது, எனக்கு கூட ரேவதி நடிக்குது அதில். ரேவதி இஸ் அ குட் ஆர்டிஸ்ட். இது இப்படி தாங்க சினிமா. நீங்கள் கமல் சார் பற்றி ஒரு ஃபேக்டர் ஒன்று சொன்னீங்க சார், அது முழுக்க முழுக்க உண்மை. அவருக்கு தெரியாத கிராஃப்டே இருக்காது, இன்னொன்று கற்றுக்கிட்டே இருப்பார். இப்போ நீங்கள் சொன்னதுமே கற்றுக்கிட்டே இருப்பாங்க. அவன் லேர்னிங்கிறது இந்த காக்கி சட்டையே ஏதோ ஒன்று நடித்தான், இந்த போலீஸ்காரெலாம் நடித்தான். அதெல்லாம் முடிஞ்ச ரேஞ்சுக்கு அப்புறம் தான் அவன் இந்த லேர்னிங்க்கு போயிருக்கான்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அப்புறமா வந்த படங்கள்லாம் அபாரமான படங்கள் அவனுக்கு. 5 பஞ்சதந்திரம் 1. இன்னொரு படம் இந்த பல்ல கட்டிக்கிட்டே பேசுவார், ஆக்சிடென்ட் ஆகிடும். அதில் அன்பே சிவம். இந்த படங்கள்லாம் அவர் பண்ணது ஆராய்ச்சி தாங்க. சுனாமி யார் சொல்லியிருக்கா? ஃபஸ்ட்டு அவன் தான் சொன்னான். கமல் சார் படத்தில் தான் சொன்னார் சுனாமி. அந்த அன்பே சிவத்தில் சொல்லுவார்னு நினைக்கிறேன். எல்லாம் அட்வான்ஸ்டு டேர்ம்ஸ் பூரா சொல்லியிருக்கார். அப்போ படிச்சிருப்பார். சுனாமின்றது நமக்கு தெரியாதுங்க. நம்ம ஊரில் அடிக்கும் போது நான் ஆஃப்கோர்ஸ் ஐ வாஸ் இன் கன்னியாகுமரி. அது சுனாமின்னு தெரில, கடல் பொங்குச்சின்றது சொன்னோம். நாங்கள் பார்த்துமே திருவள்ளூர் சில வரைக்கும் போத மேலே பஸ் எடுத்துகிட்டு ஓடிவிட்டோம் நாங்கள்லாம். அப்படி தான் தெரிஞ்சதை ஒழிய இதே சுனாமி அவன் சொல்லியிருக்காரு, முன்னாடி சொல்லியிருக்காரு. எல்லாமே அட்வான்ஸில் இருப்பாருங்க. அதுதான் வேறு எந்த நடிகர்களும், எல்லாம் படித்தவங்களாம் இருக்காங்க, எந்த நடிகர்களுமே அப்படி சொன்னதில்லை. கமலஹாசன் அவர்கள் தான். உங்களுடைய ஆரம்ப புள்ளி அந்த சினிமாவுக்கு ஆரம்ப பிள்ளையார் சொல்லி போட்டதுன்னா உங்களுக்கு அந்த நாடகத்துலேருந்து தான் உங்களுக்கு நீங்கள் நிறைய ட்ரூப்பில் ஒர்க் பண்ணியிருந்தீங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சினிமான்ற அந்த ஒரு விஷயமே கிடச்சிது. நாடகத்துலேருந்து சினிமா வரதில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ன்னு என்ன சார் சொல்லுவீங்க? ப்ளஸ் நான் நடிக்க தெரியும் உங்களுக்கு. ஈஸியாக நடிச்சிடலாம். ஈஸியாக நடிக்கலாம். ஒன்றுங்க, நடிக்கிறது ஈஸி சைடுங்க. சினிமா ஆகட்டும், நாடகம் ஆகட்டும், எதாகட்டும், வாழ்க்கையிலே நடிக்கிறோமே. நல்ல மாதிரி நடிக்கிறோம்ல. வந்தான்டா நல்ல மாதிரி தான் வந்தான், அதனால தான் சேர்த்தேன், அவன் டேஞ்சரான ஆளாக இருக்கான்னு. அது நடிப்பு தானே. நடிப்புன்றது எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் இந்த சினிமா டு ட்ராமா டு சினிமாவில் நான் சொல்கிறேன் ஈஸியாக இருக்குன்னு. பட் அது ஈஸி கிடையாது. இட் இஸ் அ வெரி டஃப் ஜாப். சினிமா ரொம்ப டஃப். நாடகம் என்ன டஃப்னா எல்லாமே ஏக்தமில் செய்யணும். சினிமாவில் 1 more இருக்குது, டேக் இருக்குது, அவ்வளோதானே ஒழிய. பட் ரெண்டுத்துக்குமே அந்த ஒரு கஷ்டம் இருக்குது. இப்போ பொதுவாக நாடகம் சொல்லுவாங்க சார், நம்ம இந்த எனர்ஜின்றது ரொம்ப அதிகமாக கொடுக்கணும். ஏன்னா கடைசியில் இருக்கிறவங்களுக்கு கூட உங்களோட எக்ஸ்ப்ரெஷன் என்னன்னு தெரியணும். அதெல்லாம் தெரியாதுங்க, கடைசியில் இருக்கிறவங்களுக்கு தெரியாதுங்க. அது தெரியவே தெரியாதா சார்? அதெல்லாம் போயிங்க. ஒரு லிமிட்டுக்கு மேலே போயிடுச்சுனால முகமே தெரியாது. ஏதோ ஒரு உருவம் வந்துட்டு போகுதுன்னு மட்டும்தான் தெரியும் லைட்டில். அப்போ அவங்க எப்படி சார் என்ஜாய் பண்ணுவாங்க அதை? இல்லை, அவங்க என்ஜாய் பண்ணாங்கன்னா வாய்ஸ் கேட்குது இல்லை, வாய்ஸ் தான், அதுக்கு தான் சிரிப்பாங்க. ஃப்ரண்ட் ரோவில் கைத்தட்ட பின்னாடி கைத்தட்ட போகிறான். நாடகம் என்ன நல்ல விஷயம், ஜாலி விஷயம்னா, நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது முன்னாடி ரோவில் உட்காந்துட்டாங்கன்னா அவங்கள இழுத்து சிட்டிங்கில் உட்கார வைக்கணும் இந்த டைலாகில். அது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அது கரெக்டாக உட்காரணும். ஆனால் என்ன இருந்தாலும் நீங்கள் நல்லா நடிக்கிறீங்கன்னு சொல்கிறதுக்கு அதிர்ஷ்டம் வேணும் எல்லாத்துலேயுமே. அதுக்கப்புறமா நம்ம டெடிக்கேஷன், நம்மளுடைய டேலண்ட்டு அதை வச்சு வரும். நடிப்புனா அப்பா என்ன சார் சொல்லுவார்? டெஃபனிஷனாக அப்பா என்ன கொடுப்பாரு? உண்மையாக சொல்ல மாட்டார். நடிப்பை பற்றி அவரை பற்றி நான் ஃபோட்டோ பார்த்துட்டு, இப்போ இங்கே இருக்கிற ஃபோட்டோலாம் பார்க்குறீங்களே, அதுக்கும் பரவாயில்ல. அவர் இந்த வாசிப்படியில் உட்காந்து ஒன்று எடுத்திருக்காரு, உள்ளே இருக்குது. நான் மடியில் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும் நாங்கள்லாம். நான் அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு இன்றைக்கி வரைக்கும் ஆச்சரியப்படுறது, எப்படி இருந்தாலும் நடித்தான். என்னங்க பாகப்பிரிவினை பாவமணிப்பு 2 டிராஸ்டிக் டிஃப்ரென்ஸுங்க. எப்படி செஞ்சான் இந்த ஆள்? புதிய பறவை இருக்குல்ல, அவர் நடித்த படம் பூராவே நல்ல நல்ல விஷயங்கள் தான். இப்போ நேற்று கூட கை கொடுத்தவளோ ஏதோ ஒரு படம் ரிலீஸ் வந்தது, பார்த்தேன். எல்லாத்துலேயும் இருக்கலாங்க. ஆனால் இவர் எப்படி நடித்தா இந்த ஆள்? ட்ராமா மேக்கப் போடும் போதே நான் நினைப்பேன், ட்ராமானா 10 மணிக்குன்னா இங்கே 7 மணிக்கு மேக்கப் போட்டுருவார். நாங்கள்லாம் அப்படி ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருப்போம். வேலை எங்கே உருவிட போகிறானே அப்படி சொல்லுவாரா சார்? திட்டுவார். நான் காதில் வாங்காமல் போயிட்டு இருப்பேன். எங்களுக்கு இதை மறுத்து போச்சு, இது திட்டி வாங்கி தான் மறுத்து போச்சு. சாத்தூரில் நாடகம் 7 மணிக்கு ஒரு கண்டர் செட்டியார் ஒருத்தர் இருந்தார், ரங்கராஜா செட்டியார்னு. அவர் வீசுவார்.
எங்கள் அப்பாவுக்கு விசிறி விசிறதுக்காக முகத்தில் பட்டுடும். டேய் முகத்தில் பட்டுறாரு. அவர் வேறு ஏதோ யோசிச்சுட்டு இருக்கார், பேசிகிட்டு இருப்பார். இன்றைக்கி நாடகத்தில் ஏற்றுறதுக்காகவா என்னன்னு தெரியாது, ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு இருப்பார். அப்போ திருப்பி பட்ட ஒன்றெல்லாம் சரமாக வரும் கெட்ட வார்த்தை, பேர் சொல்கிறது நம்ம பழக்கம் பொலிட்டிக்கலாக. ஆனால் இந்த குழந்தைய நீங்கள் வாழ்த்துங்க, நான் வாழ்கன்னு சொன்னால் வாழ்ந்துருமா போட, அது ஒத்துக்க மாட்டார். கடைசி வரைக்கும் ஒத்துக்கல. இதை தான் நான் பார்த்துட்டு எப்படி இருந்தாலும் நடித்தான். அவர் ரொம்ப உடம்பு சரியில்லை. அந்த படம் வந்து சாகுல் நான் எடுத்த படம், தர்மங்கள் சிரிக்கின்றன. அந்த படமெல்லாம் அவர் எப்படி நடித்தார், இத்தனைக்கும் அவருக்கு உடம்பு சரியில்லை. சேஞ்ச் ஆஃப் ஃபேஸ் நிறைய வந்துருச்சு ஃபேஸில். ஆனால் அந்த டைமிங் சென்ஸ், அந்த ஆக்டிங் சென்ஸ், அந்த பங்க்சுவாலிட்டி இதெல்லாம் மாறவே இல்லை அவர்கிட்ட அப்போ வரைக்கும். ஸோ திறமையும் உள்ளே போடணும். நம்ம திறமையை உள்ளே போடாமல் பேசிக்கிட்டே இருந்தோம்னா தப்பில்லை. அவரது நான் ரொம்ப ஆச்சரியப்படுவேன். இப்போ நீங்கள் கேட்டீங்க கேள்வி, அதனால் சொல்கிறேன். உங்களுக்கு அப்போ அந்த டிசிப்ளின்றது, அப்பா நீங்கள் சொன்னீங்கல்ல 7 மணிக்கு அப்பா போய் ஷார்ட் ரெடியாகி உட்காருவாருன்னு, உங்களுக்கு அப்போ அந்த டிசிப்ளின் எப்போ வர ஆரம்பிச்சது? அப்படி வரும், நம்ம கற்றுக்கணுன்னு அவசியம் இல்லைங்க, அப்படியே வந்துடும், ஃப்ளோவில் வரும். சிவாஜிப்பா வந்து கரெக்டாக 7 மணினா 7 மணிக்கு நிற்பார், 6:45 வந்து நிற்பார் சிவாஜிப்பா. சாகிற வரைக்கும் அந்த பங்க்சுவாலிட்டி இருந்தது. அவர் பசங்களுக்கு பிரபுமாவுக்கு கூட நல்ல பங்க்சுவாலிட்டி இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப பங்க்சுவல் இதில் இருப்பேன், பங்க்சுவலாக இருப்பேன். எங்கள் டீமே ஒரு நல்ல டீம் அது சினிமாவில். அதாவது வாகை சந்திரசேகர், பாண்டியன், விஜயகாந்த், தியாகு, நான், எஸ்எஸ் சந்திரன், 6 பேர் ஒரு டீம். அப்பா பாராட்டுவாரா? எதுவுமே கிடையாது. நல்லா பண்ணடா இந்த படத்தில் அப்படின்னு எதுவுமே கிடையாதா சார்? சொன்னதே இல்லை. சிவாஜி இப்போவாது ஏதோ ஒரே ஒரு தடவை இந்த படம் பார்த்துட்டு வரோம், சின்ன தம்பி படம் பார்த்துட்டு எல்லோரும் தொந்தரவு. பிவாசு, டைரக்டர் பிவாசுலேருந்து எல்லாருமே சண்டை. யோ கூப்பிட்றாரு பெரியவர், கூப்பிட்றாரு தான் சொல்லுவாங்க. எனக்கெல்லாம் மரியாதை உண்டு அவர், நமக்கு நடிப்பு கடவுளாச்சு அவர். அதனால் சரி நான் போயிட்டேன். ஒரு நாள் அவர் வீட்டுக்கு போனேன். அவர் வீட்டுக்கு போனோன்னே, வாடா அண்ணன் மௌனன்னு தான் சொல்லுவார். எங்கள் அப்பா அண்ணன் சொல்லுவார். அண்ணன் மௌன எங்கள் நாடகமில் இருந்தவர் அவர். 12 வயசில் நல்லா நடிச்சிருக்கடா சின்ன தம்பியில் படம் பார்த்தேன். எனக்கு என் தங்கச்சி இருந்து என் வீட்டில் வேலை செய்கிறவன் எவனாவது விரும்பி இருந்தான்னா இதே தாண்டா பண்ணுவேன், தொலைச்சி எடுத்து விடுவேன். அவர் கிட்ட டக் டக் டக்குன்னு விடுவார். ரொம்ப நல்லா பண்ணேன். அந்த ஃபீலிங் வெளியே ரொம்ப அழகாக கொண்டு வந்தடா. சரிங்க டேய், அவன் அன்னைக்கு தான் சொன்னார், நான் வந்து உங்கள் அப்பா கிட்டேருந்து காப்பி அடித்து நடிப்பேன் தெரியுமா. நான் என்ன சொல்ல முடியும், தெரியும்னு சொல்லவும் கூடாது, தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. நான் வந்து நான் அப்படி இன்னும் டொக்குன்னு வச்சார் கையை. நாடகத்தில் நடித்த எம்ஆர் ராதா, சினிமாவில் நடிக்கிற எம்ஆர் ராதா இல்லை. அவர் சொன்னார், அப்படியாப்பா எப்படா நான் வெளியே போகலாம், வா டிஃபன் சாப்பிடு. ஏன்னா அவர் சாப்பிட்டு அவர் எதிர்க்க உட்காந்தோம்னா சாப்பிடலாமா வேணாமான்னு தோணிட்டேன், பயமாக இருக்கும். விஜயகாந்துக்கு அந்த பயம் இருந்தது. நான் எப்படி போட்டு விட்டேன்னா, வீரபாண்டின்னு ஒரு படம் நடித்தோம் பொள்ளாச்சியில். அப்போ மத்தியானம் எங்களுக்கு ஒரு ரூம், ஓலையில் ரூம் கட்டியிருந்தாங்க. அங்கே போய் உட்காந்தோன்னு பார்த்தா நேராக தெரிகிறாரு சிவாஜிப்பா. டக்குன்னு சீட்டை மாற்றிட்டு, விஜயமா இப்படி உட்காடுறான். அவன் நல்ல பையன், டக்குன்னு உட்காந்துட்டான். இன்னும் அவர் எதிர்க்க என்ன உட்கார வைக்க, நல்லா சாப்பிடு. நான் இதை பார்த்து தானே தள்ளி, அவர் மரத்தாண்ட உட்காந்துருக்காருங்க. அதனால கண்ணு போகிற போக்கு இருக்குது பாருங்க. அப்படிங்க அங்கே சொன்னார், நாடுன்னு தான் சொல்லுவார் விஜயகாந்த். நாடே சாப்பிடு, நல்லா திம்பிங்களே, அந்த திம்பிங்களேன்னு சொல்லுவாருங்க. இந்த வார்த்தை எரிச்சலாக இருக்கும் யாருக்காவது கேட்டால். உண்மைதான் சார். இல்லை திம்பிங்களேன்னா அள்ளி சாப்பிட்றது தான் திம்பிங்களே. அவர் சொன்னார். அவருக்கு ரொம்ப பழமையில் தாங்க இருந்தார் அவர். அமெரிக்காவில் ஜீன்ஸ் போட்டு அவர் ஒரு ஸ்டில் எடுத்திருக்காங்க, தாடி வச்சு, அந்த ஸ்டில் வச்சுருக்கேன். நீங்கள் அதில் போய் பாருங்கள், அதில் ஒரு நடிகருக்கு உண்டான ஒரு தோரணையில் இருக்க மாட்டார், சாதாரணமான ஆளாக இருப்பார். நமக்கெல்லாம் பெரிய வரப்பிரசாதம் அவரோட நடித்தோம் முடிச்சோன்றோம். ஆனால் மனசார தானே சார் சொல்லுவீங்க, அந்த திம்பிங்களேன்ற அந்த வார்த்தை வந்து அது மனசார இருக்கும், கிண்டலுக்கெல்லாம் சொல்ல மாட்டேன். நமக்கு ஒரு பாசம் இருக்கும்.
நமக்கு அது கரெக்டுங்க. நீங்கள் பாசம்னு சொல்கிறீங்க, எதுக்கு உட்காந்து ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பார், பேசிக்கிட்டே இருப்பாருங்க அவர். நான் சொன்னேன், இவன் தான் தெரியுறான், நான் தெரியல, அதனால் எனக்கு தொல்லை இல்லை, நான் இந்த பக்கம் ஒதுக்கிட்டேன். இவன் என்னது அவர் எதிர்க்கு உட்கார வச்சுட்டேடா. அதெல்லாம் ஒரு நல்ல டைமுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் நடிப்புனா என்ன சார்? சார் என்னை பொறுத்தளவில் நடிப்புனா இல்லாததை ஒன்றை செய்து காட்டுறதாங்க நடிப்பு. இல்லாத ஒன்றை செஞ்சு காட்டணும். நான் வந்து வில்லன் வேஷம் நல்லா செய்கிறேன். டஃப்பான ஃபெல்லோ நான் காலேஜ்லேருந்தே, லா காலேஜ், நியூ காலேஜ் எல்லாத்துலேயுமே நான் ரொம்ப டஃப்பான ஃபெல்லோ. அது எனக்கு ஈஸியாக வந்தது. ரியலாகவும் வில்லன் அந்த மாதிரி சொல்கிறேன். ரியலாகவே வச்சுக்கோங்க வில்லன்னு. எனக்கு ஈஸியாக வந்தது அந்த ரோல். ஆனால் என்னென்ன இப்போ நல்லவனா நடிக்க சொல்லுங்கள், அதில் கஷ்டப்பட்டுருப்பேன். ஒரு வேளை சூரியன் சட்டக்கல்லூரியில் இந்த டேட்டோடு நான் ரிட்டையர், ஒரு டேட்டோடு ஐ ஆம் த ஹெட் ஆஃப் த காலேஜ். நான் ஒன்று பசங்களுக்கு ஸ்பீச் கொடுத்துட்டு போயிடுவேன். ஸ்பீச் கொடுக்கும்போது கொஞ்சம் நானே லேசாக அழுது காமிச்சேன். புவன் டைரக்டர் அவர். அழுது காமிச்சும் போது சிவசக்தி பாண்டியன் இருக்கார்ல, அவர் தான் ப்ரொடியூசர். கண் கலங்கி காமிச்சேன். கிளிசரின் கொஞ்சம் கேட்டு டக்குன்னு போட்டேன். ஏன்னா அவங்கள விட்டு பிரிகிறேன்ல, அதுக்கு அந்த ஃபீலிங்கை காட்டிட்டு. இதுக்கு முன்னாடியே நான் என்ன செஞ்சேன்னா, ஒரு ஐஸ்கிரீம் டப்பாவை நசுக்கி காருக்கு முன்னாடி போட்டேன். ஏன் போட்டேன்னு அப்போ ஒருத்தருக்கு தெரியாது, கேட்கவும் இல்லை. ஸ்பாட்டில் போட்டேன். பேசிவிட்டு நான் வரேன் சொல்லிட்டு புறப்படும் போது காராண்ட போகும்போது பார்த்தா இந்த டஸ்ட்டு, இந்த ஐஸ்கிரீம் கப், அதை எடுத்து குப்பத்தொட்டில் போட்டுட்டு போனேன். என் கேரக்டர் எப்படி எலிவேட் ஆச்சுன்னா, பர்ஃபெக்ஷன் டு த கோர். நான் இதை அதில் எஸ்டாப்ளிஷ் பண்ணேன். சின்ன கப்பை தூக்கி வெளியே போட்டுட்டு போய் ஏறினேன். இதெல்லாம் நீங்கள் இம்ப்ரோவைஸ் பண்ண? நான் இம்ப்ரோவைஸ் பண்ணது. அதான் ஆக்டிங்கிறது. ராதாரவி வில்லனாக செய்கிறவன் இதில் நல்ல உண்டா சொன்னதே இல்லை யாரும் ஜனங்க. ஏன்னா என்னை நடிப்பு தாங்க நம்மளை கன்வெர்ட் பண்ணுறது. ஆடியன்ஸை அங்கேருந்து நவுத்துறது நம்மளுடைய நடிப்பு தான். அதே மாதிரி இந்த அமரன், அந்த டைரக்டர் ராஜேஸ்வர் நசுக்கிட்டாருங்க படம். புக் ஏண்டா இந்த படம் நடிக்கிறோன்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. வந்துட்டு, ரவி சார் நீங்கள் ஒரு 10 பேரை கொலை பண்ணியிருக்கணும், அதுக்கப்புறம் தான் இந்த பொசிஷனுக்கு வரீங்க. அது மாதிரி சீன் இருக்கு, அது மாதிரி உங்களுடைய மேக்கப் இருக்கணும். நானே ஐடியா பண்ணி முடி வெட்டி, அப்போ என் தங்கச்சி இங்கே பியூட்டி பார்லர் வச்சுருந்தது. அப்போ ரத்திமாட்ட போய் சொன்னேன், ரத்தி எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும், முடியை ஷார்ட்டாக வெட்டினேன். அதை ப்ளீச் பண்ணி ஒயிட் ஆக்கினேன் ஃபுல்லாக. அதில் எனக்கு இந்த கண் ரெப்பையில் அது அருந்துருச்சு, அது வரைக்கும் போயிடுச்சு. அது ஹீட்டு. அந்த ஒரு 3 தடவை 4 தடவை காலையில் 4 மணிக்கு உட்காந்து ப்ளீச் பண்ணிவிட்டு அந்த மையெல்லாம் டார்க் ஆக்கினேன். ஒரு மார்வாடி கலந்த ஒரு லுக்கு பண்ணிக்கிட்டேன், கோட்லாம் போட்டேன். ஏன் வண்டியில் எங்கள் மேக்கப் அப்போ கஜபதினு இருந்தார், எங்கள் அப்பாவுக்கு போட்டுக்கிட்டு இருந்தார். அப்புறம் என் அண்ணங்கிட்ட போட்டார், அப்புறம் என்கிட்ட வந்தார். அவர் எல்லாம் போக சொல்லிட்டேன். இப்போ கூட குமாரன் இருக்கான், இப்போ என்னோடய மேக்கப் மேனாக இருக்கான், அவனை அனுப்பிச்சிட்டேன். அவனாம் இப்போ டச்சப்பில். அவனை முன்னாடி காரில் அனுப்பிச்சிட்டு நான் பின்னாடி காரில் போகிறேன், கம்பெனி காரில் போகிறேன். போலீஸ் வந்து உனக்கு இப்போ ரூட்டு தெரியும், தூர்தர்ஷனுக்காக லெஃப்ட்டில் கட் பண்ணுற இடம் இருக்குல்ல, பீச் ரோடில் போய் நான் அயன் பிரிட்ஜ் கிராஸ் பண்ணி போனால் எனக்கு 12வது கேட்டு வந்துடும் ஹார்பருக்கு. அங்கே தான் போகணும் ஷூட்டிங் ஸ்பாட். பட் இவங்க என்ன செஞ்சாருன்னா, போலீஸ் வந்து நிறுத்தின வண்டியை. அங்கே ஏதோ ப்ராப்ளம் போல் இருக்குது, நீங்கள் இப்படி சுற்றி போகணும். சேட்டே என்னை பார்த்து சொன்னான், சேட்டே சுற்றிப்போ. ஒன்று நான் சொன்னேன், சக்ஸஸ்ரா கேரக்டர், அவனுக்கு அடையாளம் தெரியல என்ன. அப்போ அங்கே போய் இறங்கி அந்த சீன் உங்களுக்கு ஞாபகம், அமரன் பார்த்தீங்களா என்னன்னு தெரியல, எல்லா காரும் நிற்கும், எல்லோரும் டோரை ஒரே டைமில் டக் 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 டக்குன்னு திறப்பாங்க, இறங்குவாங்க. அந்த சீன் எடுத்தாங்க. அவர் ஏதோ டைரக்டர் கத்திக்கிட்டு இருந்திருக்கார், கார்த்திக் சார், அந்த பார்ட்னர் சொன்னேன், அவர் தான் ஹீரோ. அதில் இதுக்கு தான் இந்த ஆளை போடக்கூடாதுன்றது ராதாரவியை. நான் பாருக்கு மாதிரி வச்சுட்டு லேட்டாக வரான், ஊயின் கத்திக்கிட்டு இருக்கார். நான் இறங்கி போகிறேன், அவர் போயிட்டார் ஷாட்டுக்கு. நீங்கள் அங்கே வந்திருக்கேன் பார்ட்னர், அங்கே சீன் எடுத்துக்கலாம். அவர் கோச்சிக்கிட்டே போயிட்டே இருக்கார். நான் போய் இறங்குறேன். போனேன், நானும் பார்ட்னர்கிட்ட வணக்கம் பார்ட்னர் சொன்னேன். அப்படியே பார்த்தா
ஆண்டவ பெருமாள் அப்படியே இருக்குது வதிர. ஆண்டவ பெருமாள் மாதிரியே வந்திருக்கேன். கேரக்டர் பேர் ஆண்டவ பெருமாள். ஒன்று ராஜேஸ்வரன் கூப்பிட்டார் டென்ட்லேருந்து. என்னன்னு கேட்டார், இங்கே வாங்க. என்னங்க வர சொல்கிறீங்க? ஆண்டவ பெருமாள் பார்க்கணுன்னு சொன்னீங்களே, எப்படி இருக்கார் ஆண்டவ பெருமாள் பாருங்கன்னு என்ன காமிச்சார். அவன் பார்த்துட்டு அப்புறம்தான் ஆண்டவ பெருமாள்ன்றது இவன் தானே கேரக்டர் சொன்னான். திரும்பி என்னை பார்த்துட்டு அடேங்க அப்பா இப்படி வரணும். சிம்பிள் மேக்கப் பண்ணேன். போட்டு முடித்த உடனே இந்த பல்லு மட்டும் வச்சேன், கொஞ்சம் தெத்தி இருக்கட்டும்னு. சாயந்தரம் காரில் நான் புறப்படும் போது நேராக வந்து கை பிடிச்சிட்டா கண்ணீர் விட்டான். ஏங்க டைரக்டரை கண்ணீர் விட்டான்? இல்லை உங்களை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், எனக்கு தெரியும். ரொம்ப சின்ன சம்பளத்துக்கு பேசிட்டான். அப்புறமா நான் கேட்ட சம்பளத்தை ஓகே பண்ணார். அப்போ அந்த ஸ்பாட்டில் ஹார்பரில். அப்போ உங்களுக்கு சம்பளம் ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது இல்லையா? இல்லை இப்போ கூட இந்த டேட் வரைக்குமே எனக்கு சம்பள பிரச்சனை பெருசு இல்லைங்க. வாட் எவர் தேசை ஓகே, அதுக்கு முன்ன பின்ன வாங்கிக்குவேன். கேரக்டராக ஓகே சார், கேரக்டராக நீங்கள் வந்து நிறையா நெகட்டிவ் ஷேட்ஸ் பண்ணி. ஆனால் எனக்கு வந்து நெகட்டிவ் ஷேட்ஸ் பண்ணால் கூட நான் நல்லவன் பண்ணி பேர் வாங்கியிருக்கேன். கஷ்டமான விஷயம் அது, சேஞ்சிங் த கேரக்டர். அது இப்போ நான் சொன்னல அந்த படம்லாம், அந்த படம் பூரா எனக்கு அதுதான் பேர். நான் நடித்து பேர் வாங்கியிருக்கேனே. இப்போ பிசாசு படத்தில் சொன்னால் பிசாசு சொல்கிறாங்கல்ல, அந்த அழுது ஒரு பேய்க்காக நான் அழுதவன ஒரே அப்பன் நான் தான் இருக்கணும் சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே. ஒரு பேயை பார்த்து பயப்படுறத விட பேயை பார்த்து பாசம் வந்தது என்னால் தான். ஆமாம். அந்த தேட்டர் சத்யம் தேட்டரில் ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்தாங்க எனக்கு. அவங்களுக்கு தெரியாது நான் வந்திருக்கேன்னு. ஸோ பேச வச்சிடணும் சார், இல்லைன்னா பிரயோஜனப்படாது. உங்களோட ஆரம்ப காலகட்டத்தில் சார் அப்பாவோட பேரை யூஸ் பண்ணியோ இல்லை அப்பா வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியோ உங்களுக்கான சான்ஸ் கிடச்சிருக்கா? இல்லை நீங்கள் வந்து நான் எம் ஆர் ராதா சாரோட பையன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அதுக்கெல்லாம் சான்ஸ் எல்லாம் யாருமே தெரியல, கொடுத்ததே இல்லை. அப்பாவும் அதை விரும்ப மாட்டார்ல சார்? அப்போ விரும்ப மாட்டார்ல, அவர்கிட்ட நான் பேசுனதும் கிடையாது, அதை பற்றிலாம் நான் சொன்னதே கிடையாது. இன்ஃபேக்ட் இங்கே ஒரு வாட்டி உட்காந்துருந்தார் அவர். அப்போ சினிமா கம்பெனிக்காரங்க கார் எடுத்துகிட்டு வந்தாங்க. இந்த சின்ன கேட் வழியாக வந்துட்டாங்க உள்ளே. அவங்க உள்ளே வந்து பார்த்தா அப்பா உட்காந்துருக்காரு, எம் ஆர் ராதா உட்காந்துருக்காரு. அண்ணா வணக்கம்ண்ணே. என்னையா? இல்லைண்ணே தம்பி ரவி தம்பி ஷூட்டிங் கூப்பிட்டு போகணும். ரவி ஷூட்டிங்க்கு உனக்கு கார் வந்திருக்கு பாரு, என்ன அவ்வளோ லேட்டாக போகிறேன், அதெல்லாம் டைமுக்கு போகணும் அப்படி சொல்லிகிட்டே இருந்தார். நான் பாட்டுக்கு போயிட்டேன். அவன் வந்து அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் அவங்கள, என்னடா அப்போவே இருக்கார் அப்படின்னு. ஆமாம், எங்கள் வீடு அவர் அங்கே தான் உட்காந்துப்பார். நான் எப்பவுமே எம் ஆர் ராதாவுடைய பையன் சொல்லி வாய்ப்பு கேட்குறதெல்லாம் ரொம்ப இல்லைங்க, அதை அரிதுன்னு கூட சொல்ல முடியாது. சார் உங்கள் பேர் இருக்குல்ல சார், ஆக்சுவலாக ரவி தான். எல்லோரும் ரவி ராதா அப்படி தான் அப்பாவோட பேரை அடுத்ததாக வச்சுப்பாங்க. ராதா ரவின்றது பை ஆக்சிடென்ட் ஸ்கூலில் வச்சு தான். ஐ டோன்ட் ஹேவ் எனி திங் தட். ராஜு சார்னு ஒருத்தர் இருந்தார் ஆஃபீஸில், எங்கள் சென்ட் பீட்ஸ் ஹைஸ்கூலில் நான் படிக்கும்போது. அவர் என்ன செஞ்சார்னா, என்ன ரவின்னு மொட்டையை போட இருந்தால் கூட மன்மதில் இல்லை எம்ஆர் ரவின்னு தான் போடுவாங்க. அப்புறமா தான் ராதா ரவியை மாற்றினேன். ஆனால் இது ஸ்கூல்லேயே எனக்கு செஞ்சார் அந்த ராஜு. அவர் போடுறத போடி அவங்க அப்பா முன்னோடியே போடின்னு ராதா ரவின்னு போட்டு விட்டார். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் ஃபாதர் நேமெல்லாம் வந்து பின்னாடி தான் போடுவாங்க. அப்பா கேட்கலையா இதை பற்றி? அதெல்லாம் அவர் கவலையே அதெல்லாம் பற்றி கேட்க நான் எங்கள் அம்மா சைடில் வளர்ந்த பையன் சார். அதனால் எங்கள் அப்பா எல்லாம் கேட்கல, அவர் தான் மாற்றினது. இப்படி தான் அப்படி தெளிவு மாறி போச்சு. ஒரு கேரக்டர் சினிமாவில் பண்ணிகிட்டு இருக்கும்போது அது சக்ஸஸ் ஆகுதுன்னா அதை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு ஆரம்பத்தில் சொன்னேன்ல சார், அது உங்களுக்கு எங்கேயாவது சலிப்பு தட்டியிருக்கா? என்ன ஒரே மாதிரி இதாக கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, ஒரே வில்லனாகவே நம்மளை பார்க்குறாங்க. என்னை இப்போ வந்து கூப்பிடும், இப்போ எனக்கு இப்போ பிரச்சனையே இல்லைங்க. ஏஜ் ஆனவுன்னு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ ஆர்டரிங் வில்லன் ஆகிட்டேன். முதல்ல வந்து நானே ரேப்பிஸ்டாக இருந்தேன், இப்போ நான் ரேப்பிங் இல்லை, இன்னொருத்தங்கிட்ட சொல்கிறது. அந்த ஆர்டர் பண்ணுற லெவலில் வந்தாச்சு. ஸோ நமக்கு அந்த வேலை கிடையாது. இருந்தால் கூட ஐ கெட் டயர்ட் ஆஃப் சினிமான்றது கிடையாது சார். வில்லன்னா ரேப் தான் இல்லை, அது டிசைட் பண்ணதுனால சொல்கிறேன். வில்லன்னா எவ்வளோ வில்லன் இருக்குது. பாக்கியராஜ் சார் படத்தில் பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் வில்லன் இருக்கும், நோ ஹியூமன் பீயிங்ஸு. சீக்வன்ஸ் வில்லன்றது பெரிய கஷ்டம். அதனால தான் ஒரு பெஸ்ட் ஸ்டோரி ரைட்டர்னு சொல்கிறோம். சீக்வன்ஸ் வில்லன் கொண்டாடுறது ரொம்ப கஷ்டம்.
வந்தாங்க, இப்படியாச்சு இயற்கை வடிவாக நமக்கு வந்து வில்லன் இருக்குது. அதை செஞ்சு ஒரு ஒன்லி பாக்கியராஜ் சார். நான் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு வந்து என்னென்னா, நடிச்சுக்கிட்டே இருக்கிறோம், வரவங்களுக்கு இடம் கொடுக்கணும்ல. வரவங்களுக்கு இடம் கொடுக்கணும்னா என்ன ஆகும்? ராதாரைக்கு படம் இல்லை போல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இதெல்லாம் பற்றி கவலைப்படுறதில்லை. முதல்ல சினிமாவை நான் வீட்டுக்குள்ளேயே கொண்டாட மாட்டேன். சினிமாவெல்லாம் அந்த செட்டோடு நிறுத்திட்டு வரேன் பாருங்கள், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம ஜாலியாக நம்ம பாட்டு ரெகுலராக பேசிகிட்டு இருக்க வேண்டியது தான். டிஆர் சாருக்கும் உங்களுக்கும் இருக்கிற அந்த ஒரு பாண்ட் எப்படி சார்? எனக்கு அவருக்கும் பாண்ட் எப்படின்னா, இந்த டைரக்டர் டிகே போஸு, இந்த ப்ரொடியூசர் என் ராமன், அவங்க எல்லோரும் உட்லண்ட்ஸில் உட்காந்துருந்தோம். உட்லண்ட்ஸ் ஹோட்டலில் ரூம்ஸ் இருக்குது, அந்த பழைய உட்லண்ட்ஸில், உட்லண்ட்ஸ் தேட்டர் பக்கத்தில் இருக்குது. அங்கே நாங்கள் ஒரு ரூம் போட்டு ஒரு ஒரு படத்துக்காக அவங்க ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ தான் நான் ஃபஸ்ட்டு டிஆரை பார்த்தேன். டிஆர் யாருன்னா எங்கள் இவருடைய ஃப்ரெண்டு, எங்கள் போஸுடைய ஃப்ரெண்டு அவர். அது பேசிக்கிட்டு இருந்தேன். என்னாச்சுன்னா, அவர் படம் ரிலீஸ் ஆகிடுச்சு, ஒருதலராக ரிலீஸ் ஆகிடுச்சு. அது ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகிடுச்சு அவருக்கும் ப்ரொடியூசருக்கும். அதுலேருந்து நாங்கள் டைஅப்பில் இருந்தோம், நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். அப்புறம் பார்த்தா உயிர் உள்ளவரை உஷால என்னை புக் பண்ணார் வில்லனா. நளினிக்கும் ஃபஸ்ட்டு படம், நளினிக்கு அது ஃபஸ்ட்டு தமிழ் படம், பெரிய ஹிட் ஆச்சு. டிஆருடைய மூமெண்ட்டில் நீங்கள் முதல்ல ஒரு 10 நாள் டச் பண்ணவே முடியாது, இந்த குதிரை மேலே ஏற முடியாத மாதிரி. அது ஃபஸ்ட்டு 10 நாள் குதிரை எப்படி திரும்பினா பிடிச்சிக்கிட்டு நடக்க சொல்லுவாங்க, அதுதான் ட்ரைனிங்கு. அப்புறம் தான் குதிரை மேலே ஏறணும். அந்த மாதிரி இவர் ஷீட்டு, ஒரே ஒரு ஷீட்டு சார், 62 சீன் ஒரு ஷீட்டு சார். ஒரே ஷீட்டில் 62, ஒரே சீன் 62 சீன், ஒரே ஷீட்டில் 62 சீன். டயலாகில் சொந்தமாக அடிச்சுக்கிட்டே இருப்பார். இன்றைக்கு வரைக்கும் அவர் படங்களில் ரிப்பீட்டட் டயலாக் கிடையாது. அப்படி ஒரு டேலண்ட் ஐஸ்வர். எனக்கு உண்மையிலே அசந்துட்டேன் நான். பட் அந்த உயிருள்ள ஒரு செய்யும்போது எண்டு வர டைமில் எனக்கு அவருக்கு ஒரு சின்ன ஒரு மனத்தாங்கல் ஆகிடுச்சு. அவர் என்னோட பேச மாட்டேன், நான் அவரோட பேச மாட்டேன். படம் ஆனால் முடியல, இன்னும் முடிகிற அந்த படம் முடியல. லாஸ்ட் ஃபைட்டில் அவர் எனக்கு இங்கே அப்பெண்டிசைட்டிஸ் ஆப்ரேஷன் நடந்து தையல் போட்டிருக்கிற இடம், அவருக்கு பயங்கர, எனக்கு அவருக்கு பெரிய சண்டை. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸுக்கு நானாக போய் பேசினேன். எப்படின்னா, திருச்சியில் உயிர் உள்ளவரை உஷா எல்லா ஊர்லேயும் பார்த்துக்கிட்டு வரோம், நானும் வரணும்னு சொல்லிட்டாங்க. நான் போனேன். ஆனால் திருச்சியில் வச்சு தான் டிஆர்கிட்ட பேசினேன். ஏன்னா எனக்கு ஒன்றும் ஒரு விஷயம் அவர்கிட்ட மறக்கவே முடியாது. தஞ்சாவூரில் படம் பார்க்கும்போது அவங்க அம்மாவை மேடை கூப்பிட்டு மரியாதைப்படுத்தினார். கரைஞ்சிட்டேன் நான். செக் என்ன நல்ல மனுஷன், அவருக்கு ஒரு இதயத்தில் ஒரு தாயாருக்கு ஒரு மரியாதை கொடுக்குறான்ல. அதுக்கப்புறமா நாங்கள் 2 பேரும் பேச ஆரம்பிச்சோம். அப்புறம் இன்றைக்கி வரைக்கும் நல்ல குட் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இன்னொரு படம்லாம் பண்ணேன் நான் டிஆர்கிட்ட. பட் அவர் வந்து டிஆர் வந்து மல்டி டேலண்டட் கை. அவர் இல்லைன்றது, இருக்காருன்றது வேறு, படத்துக்கு வரமாட்டாருன்ற வருத்தம் இருக்குது. சினிமா எடுத்தாருன்னா இப்போ இருக்கிற ஆடியன்ஸ் ரசிப்பாங்களா இல்லையா அதெல்லாம் நான் என்னால் சொல்ல முடியாதுங்க. அவர் எப்படியுமே அந்த ஓல்ட் ஸ்கூல் தாட்டில் தான் எடுப்பார். அவர் ஒரு வித்தியாசமான ஒரு டேரக்டர். இப்போ எனக்கு வந்து அமீர்ஜான் சாருக்குன்னா கூப்பிட்டாருன்னு உடனே போயிடுவேன், தள்ள மாட்டேன் நான். ராமநாராயணன் கூப்பிட்ட உடனே போயிடுவேன். அவர் தான், ராமநாராயணன் தான் எங்களுக்கு காட்ஃபாதர் மாதிரி எனக்கு சினிமாவில். வருஷத்துக்கு 10-15 படம் பண்ணியிருப்பேன். 24 படம் ஒரு வாட்டி பண்ணேன். அவர்கிட்ட மட்டும் இல்லை, பல பேர்கிட்ட. எங்களை ஒரு பெரிய கம்பெனிலேயே பெரிய டைரக்டர்ஸ்லாம் சில பேர் கூப்பிடாததுக்கு காரணம் தான். இவர் படத்தில் நடிக்கிறனாலையா சார்? ஆமாம், கமிட் ஆகிறனால. ஓகே, அவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் சொல்லிடும். சார் வருஷம் பூரா டேட்டை கொடுத்தா எப்படி செய்யுது? ஏதோ ஒரு படம் இருக்கும். எப்போ அவர் வந்து குரங்கு நாய்களை வச்சு எடுக்க ஆரம்பித்தாரோ அப்போது நாங்கள் நடிகன்கே கிடையாதுன்னு அர்த்தம். சொல்கிறோம் உங்களுக்கு, விளையாட்டு சொல்ல முரசொலி ஆஃபீஸ் மேலே நானும் ரவீந்திரனும் குற்றவாளிகளில் மேலே நடந்து போவோம். நான் குடிக்கிறேன், அதில் குடிச்சிக்கிட்டே இருப்பேன். அப்போ பாட்டில் எடுத்து ஊற்றுவேன், மேலே ஒளிஞ்சு போகிறோம் திருடனுக்கு தெரியாமல். அப்போ இந்த பாட்டில் வந்து ஸ்கிட் ஆகிடுச்சு, விழுந்துருவணும். விழுந்து சரன்னு போது டக்குன்னு ரவீந்திரன் என்ன செய்கிறான், அப்படி தீப்பெட்டியை தூக்கி போடுவான்.
நிற்கும் கிளாப்ஸ் அதுக்கு தேட்டரில். அதே இது குரங்குக்கு வச்சாங்க துர்காவில். நீங்கள் போய் பாருங்கள், குரங்கு நாயும் அதில் ஒன்று தட்டி விடும், பாட்டில் ஓடும், அந்த குரங்கு டக்குன்னு தீப்பெட்டி தூக்கி போடும், நின்றுடும். நான் அவர்கிட்ட போய் சொன்னேன், நல்ல வேலை சார், என்ன நாயாக காட்டினீங்க, ரொம்ப சந்தோஷம் சார். அவர் எப்படி அப்படி அவர் அப்புறம் ஹிந்தி படம்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு ராமநாராயண் சார். ஹிந்தி படம்லாம் எடுத்தார். இது வருத்தமாக சொன்னீங்களா அவர்கிட்ட, இல்லை சந்தோஷமாக தான் சொன்னீங்க? சந்தோஷம் சிரிச்சுட்டு கலடாகவே சொல்லுவேன், சார் நல்ல வேலை சார், என்ன அப்படியே சார் அப்படியே சார், அவரு ஜாலியாக எடுத்துக்குவார். அவர்கிட்ட நேரவே சொல்லலாம். ஒரு இதில் பாம்பாட்டி சித்ரான்னு நான் நடிப்பேன் அவருடைய டைரக்ஷனில். ஒரு ஒரு 30 பாம்பு மேலே விட்டாங்க. உண்மையான பாம்பு? உண்மையான பாம்பு. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது பாம்பு வந்து இந்த ஏன் கண்ணில் அடிக்குதுன்னா, இந்த கண் ஐப்ரோஸ் பிளாக்காக இருக்குல்ல, பிளாக்கை பார்த்தா அடிச்சிடும். அதனால தான் அதை அடிக்கிறதுக்கு ஸ்ட்ராப் போடணும், பிளாக் ஸ்ட்ராப்பு. அப்படி காமிக்கணும், காமிச்சா டப்புன்னு அடிச்சிடும் கருப்பு பார்த்தா. ஒரு குரங்கு ஒன்று ஓடணும் இப்போ சீனில். இவர் ராமநாதன் சார், சார் அது ஒரு அந்த 4 சட்டை போட்டு கவலைப்பட மாட்டாருங்க. அந்த சட்டை கைட்டிட்டாச்சு, இன்னொரு சட்டை போட்டாச்சு, இன்னொரு சட்டை அதே மாதிரி ஓடுறதை எடுக்கிறார் குன்றத்தூரில். ஏன் சார் வேறு ஏதாவது படத்தில் யூஸ் பண்ணிக்கலாம் சார், அப்படி அவ்வளோ ஜாலியாக இருப்பார். கடவுளுங்க அவர். சார் நீங்கள் ஆரம்பத்தில் ஒன்று சொன்னீங்கல்ல சார், திருச்சி மதுரை இந்த மாதிரி வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆனோன்னே அந்த ஊரில் போயிட்டு அங்கே இருக்கிற அந்த வரவேற்பு எப்படின்றத செக் பண்ணுவோன்னு சொன்னீங்கல்ல. எங்கே வந்து சினிமாவை அதிகமாக காதலிக்கிறாங்க சார்? எந்த ஊரில்? மதுரை தான். மதுரை தான். இன்றைக்கும் மதுரை தான். அப்பவும் மதுரை, இப்பவும் மதுரை. புரட்சி தலைவரே தன் படங்களை ஆளை வச்சு போய் மதுரையில் பார்க்க வைப்பார். கேள்விப்பட்டிருக்கேன். சிவேஸ்வரர் செய்வார். மதுரையில் ஃபஸ்ட்டு பார்த்து ரிசல்ட் தெரிஞ்சு போச்சுன்னா அப்போ சொல்கிறேன், இது 100 நாளா 150 நாளா 200 நாளான்னு சொல்லுவோம். பட் இப்போவும் அது இருக்குது. ஆனால் யார் போய் பார்க்குறாங்களா என்னன்னு எனக்கு தெரியாது சார். இப்போ தான் படம் எப்போ ரிலீஸ் ஆகுது, எப்போ நல்லா இருக்க படம் ரிலீஸ் ஆகிடுச்சா போய் பார்க்கலாம் போகிறதுக்குள்ளே எடுத்துடுறாங்களே, அதுக்கு என்ன செய்யுது? காம்படிஷன் அதிகமாகிடுச்சு, நிறைய படங்கள் வர. காம்படிஷன் இல்லை, தியேட்டர்ஸ்லாம் அதிகமாக இருந்தது, பார்த்தாங்க. இதை நம்பி பிரயோஜனம் இல்லைடா, நல்ல தேட்டரையும் மாற்றிட்டாங்க, மாலாக மாற்றிட்டாங்க. பட் மாலில் 3 தேட்டர் இருக்குது, ஸ்க்ரீன்ஸ் நிறையாவே. சினிமா இல்லாமல் ரொம்ப கஷ்டம் சார். உங்களுடைய வாய்ஸ் வந்து உங்கள்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸான ஒரு விஷயம் சார். இது ப்ளஸ் அப்படின்றத நீங்கள் எப்போ உணர்ந்தீங்க? மைனஸ்ன்னு யாராவது குறிப்பிட்டிருக்காங்களா? இதை ப்ளஸ்ன்னு உணர்ந்தது வந்து ஆடுகளம் படத்தில் பேட்டைக்காரனுக்கு நீங்கள் வெற்றிமாறன் பேட்டைக்காரனுக்காக பெரிய கேரக்டர் என்னை பேச வச்சார் 5 நாள். நல்ல பேமெண்ட்டு. வெற்றிமாறனோட இன்னைக்கு வரைக்கும் நட்போட தொடர்றதுக்கு இது ஒரு பெரிய காரணம். வாய்ஸ் கொடுத்து தான் வந்து உள்ளே வந்தேன். அப்புறமா தான் நார்த் மெட்ராஸ் ஒரு படம் எடுத்தார், அதில் வட சென்னை பண்ணீங்க. வட சென்னையில் நடித்தேன். இப்போ கூட ஒரு இது ஒரு படத்துக்கு எங்கள் அப்பா மாதிரி மாஸ்க் எல்லோரும் போடுறாங்க. அது கேட்டார், படம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு கேட்டது வெற்றிமாறன். அவர் எப்போ நியூ தாட்ஸில் இருப்பார் அவர். ஆனால் அவர்கிட்ட சொன்னேன், சார் எங்கள் அப்பாவை கூப்பிட்றீங்க கரெக்டு, பட் அதே நேரத்தில் ராதாரவி அப்புறமா கூப்பிடுங்க சார், விட்டுறாதீங்கன்னு சொல்லிட்டு தமாஷ் பண்ணிட்டு சொல்லிட்டேன். இந்த இப்போ அவர் தயாரிக்கிற படம் மாஸ்க், அது சொல்கிறீங்களா? மாஸ்க், எஸ், அது ஃபுல்லாகவே எம்ஆர் தான் மாஸ்க் தான் அது. ஓகே. சொன்னார், எந்த அளவுக்கு வந்துருக்கு தெரியாது, அதான் படம் போட்டு பார்த்தது தெரியும். நான் எங்கள் அப்பா ஃபோட்டோ யாருக்கும் கொடுக்கல மாட்டேன். யாராவது வைக்கணும்னு சொன்னாங்கன்னா பர்மிஷன் கேட்க சொல்லுவேன். படம் நல்லா இருக்கான்னு தெரியணுமே. அதாவது எங்கள் அப்பா ஃபோட்டோ இங்கே வச்சுருக்காங்க சார், இது வில்லனுடைய வீடு இன்னும் வச்சு அப்புறம் ஏன் எங்கள் அப்பா ஃபோட்டோ வைக்கிறேன்னு கேட்பேன். அதுக்காக வைக்க மாட்டாங்க யாரும். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு டிவி சீரியலில் பெரிய ஆர்டிஸ்ட் அவர், நல்ல ஹீரோ, 2 சீரியல்லையும், இது வேறு சீரியல் அது வேறு சீரியல், 2த்துலேயும் ஒரே அப்பா ஃபோட்டோ தான் வச்சுருக்காங்க. அது எத்தனை பேர் கவனிக்கிறாங்கன்னு தெரியாது. பட் இருந்தால் அது தப்பு. அது பர்மிஷன் கேட்கணும்ல. வெற்றிமாறன் சொன்னது நல்ல சப்ஜெக்ட், அருமையான சப்ஜெக்ட். ஆடுகளம் டப்பிங். ஆடுகளத்தில் வந்து ஒரே ஒரு கண்டிஷன் தான் போட்டேன். இந்த 4 ஃப்ரேம்ஸில் தான் போய் பேசினேன். போகும்போது சொன்னேன், என் வாய்ஸை டெஸ்ட் பண்ணுறது 4-5 வாய்ஸ் செக்கிங் இருக்கும், அந்த மாதிரி பண்ணுறது தான் நான் வரமாட்டேன். நான் தான் பேசுகிறேன்னா நான் தான் பேசுகிறேன்னு நான் தான் வருவேன். அப்படி சொல்லி தான் போனேன். அப்போ தான் வெற்றிமாறன் எனக்கு பழக்கம் பண்ணார். இப்போது உட்காந்து என்னுடைய சின்சியாரிட்டி அவர் ஏன் பாராட்டினார்னா, ஃபஸ்ட்டு படம் பார்த்தேன், சீனை போட்டேன், அந்த ஒரு சீன் மட்டும் போட்டேன், ஒரு சீன் பேசிட்டேன். இவர் ஓகே சொல்லிக்கிட்டே இருக்கார். பக்கத்து தரையிலே உட்காந்துருந்தார் டைரக்டர். வெரி குட் சார், ஓகே சார், ஓகே சார் சொன்னார். அது ஓகே ஆகிடுச்சுல, போயிட்டேன். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பேசினேன்.
போயிட்டு உடனே அடுத்த நாள் வந்து நான் வந்து உட்காரும்போது அவருக்கு ஏன் என்னை பிடிச்சதுன்னா, நான் நேராக போனேன்னா டப்பிங் பேசலை, நேற்று ஓகே ஆச்சுல அந்த சீனை போடுங்கன்னு சொல்லிட்டு லெவல் ஆஃப் வாய்ஸ் எங்கே வரைக்கும் போகுதுன்னு சொல்லிட்டு அதுக்காக கரெக்ட் பண்ணேன். 15 நாள் பண்ணேன். அந்த உடல் மொழிக்கும் நீங்கள் பேசுகிற அந்த ஸ்லாங்காக அந்த குரலுக்குமே வந்து இணைஞ்சாதான் அந்த கேரக்டர் வெற்றி பெறும். ஆடுகளத்தில் மிகப்பெரிய வெற்றி வந்து தனுஷ் சார் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த பேட்டைக்காரனோட அந்த கேரக்டர் வந்து ரொம்ப பெரிய ஒரு வரவேற்பை வாங்குச்சு. அதுக்கு முக்கியமாக அந்த குரல்னு சொல்லலாம். இந்த குரல் இதுக்கு மேட்ச் ஆகுன்றது டேரக்டர் முடிவு பண்ணுறாங்க. நீங்கள் எப்படி சார் அது வந்து ஓகே நான் அது பண்ணுறேன் 100%? அவர் சொல்லிட்டாரு, டைரக்டர் சொல்லிட்டாரு. அதுக்கு மேலே சார் நம்ம டைரக்டர் ப்ரொடியூசரும் டைரக்டரும் மதித்து தான் சார் ஆகணும். ப்ரொடியூசர் இஸ் த மேன் ஹூ கிவ்ஸ் மீ மணி, பட் டைரக்டர் இஸ் த மேன் ஹூ சேஸ் ஐ வாண்ட் ராதா ரவி. கேட்குறது அவர் தானே. அவர் கேட்கலன்னா இவங்க படம் கொடுக்க மாட்டேன். மற்றவங்களுக்குலாம் நான் என்டர்டெயினே பண்ண மாட்டேன். இவங்க 2 பேரும் ரொம்ப மரியாதை கொடுப்பேன். அண்ட் ஒன் மோர் திங், இந்த பேசுகிறோம் பாருங்கள், இப்போ லயன் கிங் வந்தது இல்லை இப்போ தமிழில், அதில் என்னை கூப்பிட்டு போயிருந்தாங்க. இப்போ சொல்கிறேன் உண்மையை, என்னை டப்பிங் யூனியன்லேருந்து ரெப்ரசன்டேட்டிவ் இருக்காங்க, அதுலேருந்து ஒருத்தவங்க தான் என்னை கூப்பிட்டு போனாங்க. சிங்கத்துக்கு பேசணும்னு சொன்னாங்க. ஒரு சிங்கத்தை காமிச்சாங்க. நான் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு சொன்னேன், இல்லை சார் எனக்கு பேச வராது, வேறு யாரையாவது போட்டுங்க சொல்லிட்டு போயிட்டேன். நான் வந்துட்டேன் வீட்டுக்கு. அப்போ இவங்க ரெப்ரசன்டேட்டிவ் என்ன நீங்கள் பாரு, ஆனால் யாரையாவது பேச, சிங்கம் புலிக்கெலாம் என்னால் பேச முடியாது. மனுஷனுக்கு பேசுகிறேன், சிங்கம் புலிக்கெலாம் ஆளுங்க இருக்காங்க. யாராவது சார் இதில் நல்ல வரும்படி சார் இதில் இந்த டப்பிங்கில் அவங்கள பேச வைங்க, இல்லாதவங்கள பேச வச்சா நல்லது தானே. சிங்கத்துக்கெலாம் போய் பேசக்கூடாது. மனுஷன் நம்ம. அதனால தான் பேட்டைக்காரனுக்கு பேசுகிறேன். பேட்டைக்காரனுக்கும் பேசுனேன். அப்புறம் இன்னொரு படம் வந்தது, சசிகுமார் சார் படம் காரி, அதுக்கும் பேசியிருக்கேன் வில்லனுக்கு. அவர் தெலுங்கார், அவர் எனக்கு தெரியும். அவர் பேச சொன்னாங்க, பேசுனேன். அவருக்கு இந்த ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிட்டு பேசலை. அந்த வில்லன் வந்து நிறைய படத்தில் அப்பாவெல்லாம் வர, இப்போ இவர் படம் சந்தானம் படம், அந்த உள்ள ரீசன் சொல்லுவாங்க, வெளியே போனால் வெட்டிடுவாங்கன்னு சொல்லிவிட்டு உள்ளவே இருப்பார், வீட்டுக்குள்ளே இருப்பார் அவர். அந்த படத்தில் அவர் தான் வில்லன். இந்த படத்தில் காரியில் அவருக்கு தான் நான் வாய்ஸ் கொடுத்தேன். அப்போ உங்களுக்கு முதல்ல நான் வந்து கோட்டா சீனிவாசனுக்கு என்ன கூப்பிடுவார், ஆரூர் தாசன் நான் கூப்பிடுவார், கோட்டா சீனிவாசனுக்கு கொடுத்தேன். தென் ஒன்லி ஐ கேம், ஒரு சின்ன விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சது. இப்படிலாம் வாய்ஸை எல்லாருக்கும் கொடுக்கக்கூடாது. ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டாக இருக்கிறோம் போது கொடுக்காம இருக்கிறது நல்லது. அதுக்கப்புறமா பேட்டைக்காரனுக்கு பேசும்போதெல்லாம் அவர் அதுக்கப்புறம் 4-5 படம் நடித்தார். இந்த சந்தன வீரப்பன் படத்தில் கூட நடித்தார். அவர் நடிக்கும்போது அவர் யாரோ இன்னொருத்தர் வாய்ஸ் கொடுத்தார்ல, அது பேசும்போது சார் ராதாரவி அதில் பேசலை, அது மாதிரி பேசுங்க சார் சொல்கிறார். இப்போ அப்படியே ஆயிடுச்சு. இப்போ பேட்டைக்காரன் வாய்ஸ் போயிடுச்சு, ராதாரவி வாய்ஸ் கேட்டாங்க. இப்படி கேட்டிருக்காங்க, இல்லைன்னு இல்லை. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு சார்? ஆடுகளம் பிரமாதமான எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் தட் டு யூ மஸ்ட் ஒர்க் வித் மேன் லைக் வெற்றிமாறன் மாதிரி ஒரு ஆள்கிட்ட ஒர்க் பண்ணணும் சார். டப்பிங் நிறைய பண்ணியிருக்கேன் நான், டப்பிங் யூனியன் தலைவர் எல்லாம் ஒத்துக்கிறேன் சார். ஆனால் ஒரு டைரக்டர் ஹேண்ட்லிங் இந்த டப்பிங் இருக்குது பாருங்கள், எக்ஸலண்ட்டுங்க. அது வெற்றிமாறன்ட்டு தான் பார்த்தேன். அவர் ரொம்ப இன்வால்வ்டு கேரக்டர். இது தரையில் உட்காந்துட்டாருன்னா பாருங்களேன், சேர்லாம் போட்டு உட்காரலாம், தரையில் உட்காந்தார், நான் உட்காந்துட்டு பேசுகிறேன். சார் ஒரு ஒன் மோர் பண்ணிக்கலாமா சார்? அவர் கேட்குற விதம், எங்கே ஒன் மோர் கேட்குறது பெருசு இல்லை, எங்கே தப்பு நடந்திருக்குன்னு சொல்லுவார் அவர். அது மாதிரி எக்ஸலண்ட் டைரக்டர். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது நமக்கு. எந்த டைரக்டருமேங்க எல்லாருமே அவங்கவுங்க சைடில் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஏரியா வச்சுருந்து, அதனால தான் அவங்க நம்பர் 1 வந்தாங்க. வெற்றிமாறன்லாம் நம்பர் 1 இருக்கிறதுக்கு காரணமே தானே. எவ்ரிபடி கேனாட் கம். மிஷ்கினுக்கு என்ன வேணும்னு கேட்டுருவார். அது ஒருத்துக்கு அவர்கிட்ட நடித்ததுனால சொல்கிறேன், என்ன வேணும்னு கேட்டுப்பார். அப்போ நம்ம போய் கலந்துக்கிட்டு இது மாதிரி பண்ணால் நல்லா இருக்குமான்னு கேட்டால் செய்யன்னு சொல்லுவார். மிஷ்கிந்த் இஸ் எ டிஃப்ரெண்ட் கேரக்டர். ஏன் இப்போ மிஷ்கிந்தை பற்றி பேசுகிறீங்கன்னா, மிஷ்கிந்த் வந்து இப்போ எனக்கு கேள்விப்பட்டு இப்போ டாக் ஆஃப் த டவுனாக இருக்கார். நிறைய என்னமோ கோமா பேசினா இருக்குது, அது பேசினா, ஹீஸ் லைக் தட். நான் கூட ரொம்ப கெட்ட வார்த்தை பேசுவேன். பட் எனக்கு தெரியும், ஏன்னா நான் நாடகத்தில் இந்த ஊரி வந்ததுனால அதை எப்படி கட் பண்ணி பேசுகிறதுன்னு தெரியும் எனக்கு. நான் பேசுவேன். ஆனால் அவர் வந்து ஓப்பனாக பேசினார். இஸ் வே ஆஃப் டாக்கிங் லைக் தட். சிரிச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது.
இப்போ நீங்கள் என்கிட்ட கேட்டிங்களே, இப்போ 1 ஹவர் பேசுகிறீங்கன்னா, இந்த 1 ஹவரில் நான் வந்து கிட்டத்தட்ட 400 கிட்ட ஒருத்தர் பேசியிருப்பேன். அது மாதிரி ஆள் தான் நானும். பட் உங்ககிட்ட பேசும்போது டியூன் வேறு. யுவர் ரூட் இஸ் டிஃப்ரெண்ட், நான் உங்கள் ரூட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன். நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு விஷயம் சொன்னீங்களே சார், நம்ம எல்லாருமே இங்கே நடிக்க தான் செய்கிறோம். ஆமாம், ரியல் லைஃப்லேயும் நடிக்கிறது தான் சார். உண்மையை சொல்கிறேன். ரியல் ராதாரவி வெளியே வர மாட்டாங்க. வெளியே வந்தான்னா எந்த மூடை வச்சு வெளியே வரோன்றது ஒன்று இருக்குது. நான்லாம் எப்போ கோவம் மாதிரி ஆக்ட் ஐ வில் ஆல்வேஸ் டெல், டோன்ட் லூஸ் யுவர் டெம்பர், யூஸ் யுவர் டெம்பர்னு சொல்லுவேன். அது யூஸ் பண்ணணும் டெம்பரை, அது வெற்றி வரும் நமக்கு. லூஸ் பண்ணோம்னா ஒன்றும் லூஸ் பண்ணால் டில் த எண்டு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா இதுதான் பெஸ்ட்டு. யூஸ் த டெம்பர். இந்த டாபிக் பேசும்போது எனக்கு டக்குன்னு ஞாபகம் வருது சார். மீம்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்களா? நீங்கள் ஒரு படத்தில் ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி லைனில் வாடா அப்படின்னுவீங்க. சரி, சாமியாரை சொல்லுவாங்க. ஆமாம், அது வந்து ஒரு பெரிய மீம் டெம்ப்ளேட்டு அது. அப்படியா? ஆமாங்க சார், அது நிறைய இடத்துல வரும். அது ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த விஷயம். அப்படியா சார்? ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து சாமியார் இல்லையே, நான் ஒரு ரவுடி பையன். அதில் அப்படி தானே காமிச்சிருப்பேன். சாமியார்னா பித்தலாட்ட சாமியார் தானே, அது தவறி வந்துடுறது கேரக்டர் வெளியே. அதுக்காக அந்த இதை வச்சாங்க. அப்புறமா ரொம்ப காமாய் சொல்லுவேன், வரிசையில் வர அப்படிலாம் ஆரம்பிப்பேன். அது நம்ம ஜனங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு போல இருக்குல்ல. சினிமான்றது தான் உங்களுடைய காலம் ஃபுல்லாக வந்து உங்களை இயக்கிக்கிட்டே இருக்குது. இப்போ வரைக்கும் நீங்கள் ஓடிட்டுருக்கீங்கன்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் சினிமா தான். நான் கேட்குறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏஜ்ன்ற ஒரு ஃபேக்டர் இருக்குல்ல சார். இப்போ நீங்கள் முன்னாடி ஓடின மாதிரி ஓட முடியாதுன்றது தான் எல்லாரோடைய இயல்பும். அது உண்மை. நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி என்னால் இருக்க முடியாது. ஒரு டைமில் பீக்கில் இருந்தீங்க, அவ்வளோ படங்கள் பண்ணிருந்தோம். இப்போது ஒரு ஃபியூ நம்பர்ஸ் ஆஃப் மூவி தான் பண்ணுறோன்ற அந்த ஒரு வருத்தம், நமக்கு வயசாகுதே அப்படின்ற ஒரு ஃபீலிங்லாம் இருக்குமா சார்? அதெல்லாம் இருக்காது. அந்த டைமில் கரெக்டாக இருந்தேன்ல, பிஸியாக இருந்தோம்ல, இந்த டைமில் ரெஸ்ட்டு கொடுக்குறாரு, அவ்வளோதான். அதில் தப்பு வராது. யூ மஸ்ட் பி இன் த லைம் லைட், பட் யூ கேனாட் பி இன் த ஃப்ரண்ட் ரோ. அது ஒத்துக்கிறேன். இப்போவும் கோயிலுக்கு போனாலும் சரி, இதை இப்போ நான் போய் தேட்டரில் படம் பார்க்குறதில்ல, எப்போயாவது பார்ப்பேன். நல்ல படங்களாக தான் போய் பார்த்துடுவேன். போனால் இது ராதாரவின்னு சொல்கிறாங்களே, அடையாளம் தெரிஞ்ச வரைக்கும் தப்பிச்சுக்கிட்டோன்னு அர்த்தம். கடைசி வரைக்கும் சாகிற வரைக்கும் நடிப்போன்ற ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, அது போதும். ஏதோ ஒரு படம் 2 படம் ஓகே பண்ணிக்கிட்டே இருப்போம். ஏன் 2 படம் அப்படின்றது இல்லை. எல்லாம் என் பழைய டைரக்டர்கிட்ட எல்லாருக்கிட்டையும் போய் இப்போத்து புது டைரக்டருங்க கூட பேசி வாய்ப்பு கேட்பேன். வாய்ப்பே கேட்குறீங்களா? வாய்ப்பே கேட்பேன்னே பொதுவாக. அப்போ இருந்தேன், ஏன் இந்த படத்தில் என்ன போடல அப்படின்னு கேட்குறோம். இல்லைண்ணே சரியாக ஒட்டலைண்ணே சீனுன்னு. இன்னும் ஒட்டலை, நீ போடு, நான் ஒட்டுறேனா இல்லையான்னு பார்த்துக்கிறேன்னு அப்படி செய்வேன். இது நம்ம நான் வந்து காசு பணம் கேட்கல, வெறும் நடிப்பு கேட்குறோம். ஆக்டிங் ஐ வில் ஆக்ட். அது கேட்கல தப்பு கிடையாது, என்னை பொறுத்தளவு தப்பு கிடையாது. நிறைய பேர் சொல்கிறாங்க, அவர் நான் ஓப்பன் மேடையிலே சொல்லுவேன், என்ன எங்கேயா எங்களை கூப்பிட மாட்டீங்களேன்னு சொல்லுவேன். ரொம்ப பேர் வந்து வாய்ப்பு கேட்குறாரு. வாய்ப்பு கேட்குறது தான் கரெக்டு. வாய்ப்பு கேட்டால் இப்போ டோர் உள்ளே வரும்போது நாக் பண்ணிட்டு வராங்களா, யாரும் வந்திருக்காங்கன்னு அர்த்தம். சைலண்ட்டாக வந்து திட்டுவோம் இல்லை, இல்லைன்னா லாக் பண்ணிட்டா தெரியுமா, நமக்கு தெரியாது. அந்த நாக்கிங் தான் இந்த இது வாய்ப்பு கேட்குறதுன்னு சொல்கிறோம். இப்போ வரும்போது கேமராமேன்ஸ்லாம் தாடி வச்சுருக்கிறத பார்த்து ஒரு விஷயம் சொன்னீங்க சார். தாடிலாம் வைக்கக்கூடாது. நானே வந்து 2 படம் தான் வச்சுருந்தேன், அதுக்கப்புறம் ஃபுல்லாக தாடிலாம் எடுத்துட்டேன். தாடி வச்சு ஏதாவது கேரக்டர் கொடுத்தாங்கன்னா வேணான்றீங்களா? ஏன் தாடி ஒட்டிக்க வேண்டியது, அதுக்கு ஆள் இருக்கேங்க. இல்லை வளர்க்குறது ஏன் வளர்க்கணும்? அதை போயிட்டு நமக்கு அது ஒண்டி தான் வளருதுன்றதை காட்டுறதுங்க. நீங்கள் தமசிக்குங்க, அது சோம்பேறித்தனங்க. அது ஷேவ் பண்ணுறதுன்றது எவ்வளோ. இப்போ இன்றைக்கி ஒன்றும் இல்லை, நான் ஷேவே பண்ணல, எனக்கு தூக்கமே இல்லை. எனக்கு என்னடா இன்டர்வியூக்கு வாங்கன்னு சொல்லிட்டு நான் ஷேவ் பண்ணாமல் விட்டுமேன். ஷேவ் பண்ணணும். காலையில் ஏஞ்சோடனே முதல் வேலை பல் விளக்குறோம், ஷேவ் பண்ணணும். ஷேவ் பண்ணிட்டு வெளியே வரணும். இது தமசிக் தாட்டுங்க. இது நான் அப்போ கூட கேட்டிருக்கேன், சார் விக் இல்லாமல் நீங்கள் வரணும் சார், அப்போ தான் சார் நல்லாயிருக்கும். கரெக்டு. அப்போனா அந்த ரேப் சீனு ஒரிஜினலாக செய்யிட்டா அதே அதை ஒத்துக்க, அதை மட்டும் ஏன் ஒத்துக்க மாட்டேன்னு கேட்பேன். அப்போ மட்டும் ஆக்டிங்காக வேணுமா, மற்ற இடத்துலாம் ஒரிஜினலாக வேணும்னா என்னங்க அது? அது தப்பு இல்லை. விக்கு வச்சா என்னென்ன டிஃப்ரென்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸை காட்டலாம். நான் இப்போ ஒரு 400 படம் முடிச்சிருக்கேன்னா ஒரு 300 விக்கு யூஸ் பண்ணியிருப்பேன். இந்த கேரக்டர்னு சொல்ல முடியாது.
அதான் நான் கேட்குறேன். ஒரிஜினலாக தாடி வளர்க்கணும்னு சொன்னால் நீங்கள் அப்போல்லாம் பண்ண முடியாது. எதுக்கு ஒரிஜினல் தாடி வளர்கிறதுக்குன்னு ஒரு டைம் கொடுக்கணும். அது அவர் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வளர்ந்தால் தான் உண்டு. சரி, அது வரைக்கும் பணத்தை கொடுத்துட்டு தாடி வச்சுக்கிறேன், வளர்க்கட்டும். தாடி செய்யறதுக்கு ஆள் இருக்காங்க, பிரமாதமாக செஞ்சுருக்காங்க. சினிமாவா பொலிட்டிக்கலா ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணால் ஏன்? நான் சினிமா சார். சினிமா இஸ் மை பிரெட் அண்ட் பட்டர். பாலிட்டிக்ஸ் இஸ் நாட் மை பிரெட் அண்ட் பட்டர். எனக்கு வந்து சாப்பாடு போடுறது சினிமா தான் எடுப்பேன். சூப்பர் சார், ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி, தேங்க்யூ சார். நிறைய விஷயங்கள். இளைஞர்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன், தாய் தந்தையரை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடாதீர்கள், கடைசி வரைக்கும் வச்சு கூட வச்சு காப்பாற்றுங்க. ராதாரவி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம். உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆச்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள்.